அடிமையை அடித்து உடைப்பதே விடுதலை சிறுத்தைகள் நோக்கம். அந்த திருமாவளவனுடைய முழக்கம் என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எவனிடத்திலும் யாரிடத்திலும் அடிமைப்பட வேண்டிய அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மு.க. ஸ்டாலின் ஏன் போய் பார்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஏன் போகல? விடுதலை சிறுத்தையை கேட்கிற நீங்கள் எதற்காக அந்த விஷயத்தில் கேட்கவில்லை? நான் கேட்கிறேன். அதிமுக மீது குற்றம் சாட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைக்கு தார்மீக உரிமை இருக்கு. எவனுக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு கிடையாது. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருந்தாலும் தவறுதான், யாரு இருந்தாலும் தவறுதான். அது முதல்வராக இருந்தாலும் யாரு இருந்தாலும் தவறுதான். என்ன செய்யணும் ஏது செய்யணும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தை யாரையும் காயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வெட்டுன்னு சொல்லி ஒரு தலைவர் எங்கள் திருமாவை சொன்னா அவர்களை விட அரசியல் அறியாமல் உழலுகிற அரசியல் அற்பர்கள் யாரும் இல்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பிசிகாவின் மண்டல செயலாளர் மன்னை ரமணி அவர்கள் சந்திப்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க கட்சி தலைவர் திருமா அவர்கள் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை அழிச்சிட்டு இருக்கின்ற உங்க கட்சி மாத்திரம் என்ன? இந்த கட்சிக்கு எந்த லெவல்ல இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியாவில், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் தவிர்க்க முடியாத சக்தி. நான் கேட்கறது உங்க கட்சி எந்த லெவல்ல இருக்கு? எங்க கட்சி வலிமை பெற்றிருக்கு, மக்கள் சக்தியோடு இருக்கிறோம், மிக வலிமையோடு இருக்கிறோம். கருத்தியல் ரீதியாகவும் சனாதனத்தை எதிர்ப்பதில், தமிழ்நாட்டு உரிமையை மீட்பதில், தமிழர்களை காப்பதில், தமிழ் தேசியத்தை காப்பதில் விடுதலை சிறுத்தைகள் அகில இந்திய அளவில் மிக மதிக்கத்தக்க வலிமையான ஒரு இயக்கம், பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படியா? ஆனா திரும்ப இன்னொருத்த சொல்றப்ப தான் முதுகு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? உங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அடிமைப்பட்டு வச்சிருக்கீங்களே. அடிமையை அடித்து உடைப்பதே விடுதலை சிறுத்தையின் நோக்கம். அண்ணன் திருமாவளவனுடைய முழக்கம் அடங்கமறு அத்துமீறு திமிரு எழு திருப்பி அடி என்கிற தாரக மந்திரத்தை சொல்லி முதுகொடிந்த தமிழெல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டுவிட்டு அதிரடி வேட்டு போலே வெடிச்சாமா அப்படியா என்று தமிழகத்தினுடைய ஒடுக்கப்பட்டவர்களை, அடக்கப்பட்டவர்களை, விளிம்பு நிலை மக்களை நெஞ்சை நிமிர்த்தி தலையை உயர்த்தி இன்றைக்கு தமிழகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிற ஒரு பேராளுமை மிக்க தலைவர் அண்ணன் திருமா. என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எவனிடத்திலும் யாரிடத்திலும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் இவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் களத்தில் நின்று போராடக்கூடிய மிக போராளிகளை வளர்த்தெடுத்திருக்கிறார் அண்ணன் திருமா. அதுக்கு முன்னே இருந்தது சார், உண்மையிலே நீங்க சொன்னது இருந்தது. ஆனா 2019 எப்ப கூட்டணி வச்சீங்களோ அத்தோடு அவருடைய நீங்க விஜய வாய் சவடால்னாரு திருமா. இன்னைக்கு அந்த வாய் சவடால் விடுறவரும் திருமா தான், விஜய் கிடையாது. எப்பவுமே வாய் சவடால விட்டு அரசியல் பண்ற அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் அந்த தலைவர் அண்ணன் திருமா அப்படி பார்க்கிறவர்களுக்கு அற்பர்கள் நான் சொல்லுவேன். அற்பர்களா? ஆமா. அதாவது வெட்டுன்னு சொல்லி ஒரு தலைவர் எங்கள் திருமாவை சொன்னா அவர்களை விட அரசியல் அறியாமல் உழலுகிற அரசியல் அற்பர்கள் யாரும் இல்லை. அற்பர்கள் யாரும் இல்லை. ஆமா. அப்பன்னா நீங்க ஏன் அடிமை சாசனம் எது வச்சிருக்கீங்க? யாருக்கு அடிமை சாசனம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. 2000 வருடமாக அடிமையிலிருந்து இப்பதான் கொஞ்சம் மீட்டுட்டு வரீங்க. அவங்கள மீட்ட வேண்டிய நீங்க இன்னொரு இடத்துல போயிட்டு அடிமையா யாரிடமும் உங்களுடைய கேள்வி என்பது இது அர்த்தமற்ற கேள்வி. உங்களுடைய கேள்வி ஆக்கப்பூர்வமான கேள்வி அல்ல. எங்கள் தலைவரை சிறுமைப்படுத்தக்கூடிய அளவில் கேட்கக்கூடிய கேள்வி. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் மிக நேர்த்தியாக, அதாவது மற்ற தலைவர்கள் எங்கள் தலைவரிடம் அரசியல் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் அரசியலை மற்ற அரசியல் கட்சிகள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் பரிணமித்து வருகிறோம். இல்ல இப்போது சொல்றாங்க திமுகவின் பிஆர்ஓ திருமா
அது அவர்களுடைய அரசியல் அறியாமையில் பேசுறாங்க. அப்படிதானே எங்கள் இருக்கு. எங்கள் அவருடைய நடவடிக்கை விடுதலை அப்படிதானே விடுதலை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நடவடிக்கையை பிடிக்காத, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத, விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை, பொதுக்கூட்டங்களை, மாநாடுகளை பொறுத்துக் கொள்ள முடியாத அரசியல் அற்பர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம். அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திட்டீங்க. நடத்தி கொண்டே இருக்கிறோம். எந்த போராட்டத்தையும் எந்த அது நேரத்திலும் மாநாடு நடத்துறீங்க. எல்லா போராட்டத்தையும் போராட்டம் நடக்கும். என்ன நடத்துனீங்க? எந்த போராட்டம் நடத்தல சொல்லுங்க. ஆ? தமிழ்நாட்டுல எந்த போராட்டத்தை நாங்க நடக்கல. விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைக்காக, தமிழ் மொழி உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக, சனாதன சக்திகள் கொண்டு வர தமிழ்நாட்டினுடைய அத்தனை மக்கள் விரோத சட்டங்களுக்கும், தமிழ் விரோத சட்டங்களுக்கும் எதிர்த்து எந்த சார், போராடல. நீங்க சொல்றது அப்படியே வாரி குப்பையில போட்டு நிகழ்காலத்துக்கு வாங்க சார். சார், இல்ல இல்ல அதாவது- வேங்க வயல் என்னாச்சு? அதாவது- வேங்க வயல் என்ன சார் ஆச்சு? நீங்க என்ன வேங்கை போராடிட்டீங்க? வேங்கை வயலுக்கு வேங்கை வயல் என்ன போராடிட்டீங்க? வேங்கை வயலுக்கு விடுதலை சிறுத்தைகள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, விடுதலை சிறுத்தைகள் எந்தெந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமோ, விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த தளத்தில் நிற்க வேண்டுமோ, விடுதலை சிறுத்தைகள் அந்த மக்களுக்கு எந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமோ, விடுதலை சிறுத்தைகள் அந்த பிரச்சனைகளுக்கு எதை குரல் கொடுக்கணுமோ அத்தனைக்கும் கொடுத்திருக்கிறோம். கொடுத்திருக்கீங்க. ஆமா. அதுவும் வாய்ஸ் அவுடா. அதாவது அதுவும் வாய்ஸ் அவுடா. விடுதலை சிறுத்தைகளை வாய் சவுடால் என்று கேட்கிற அரசியல் அற்பர்கள் வேங்கவேல் பிரச்சனைக்காக யார் எந்த துரும்பத்திற்கு போட்டிருக்கிறார்கள்? வேங்கவேல் பிரச்சனையில், மலம் கலந்த பிரச்சனையில், அந்த தமிழர்கள் பிரச்சனையில், தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற, ஜனநாயகம் பேசிக் கொண்டிருக்கிற, வர்க்க விடுதலை பேசிக் கொண்டிருக்கிற எந்த அரசியல் கட்சி தற்கூரி தலைவர்கள் வேங்கவேலுக்கு சென்றாங்க? விடுதலை சிறுத்தையை தவிர. தற்குறி தலைவர் திருமான்றாங்களே வேங்க வயல்ல. அதாவது அரசியல் பிழைப்பு நடத்துகிற பிழைப்புவாதிகள் எங்கள் தலைவரை தற்கொலை சொன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. அந்த விமர்சனம் எங்களுக்கு பொருந்தாது. இல்ல, நீங்க கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆளுகின்ற அரசாங்கம் வேங்க வயல் என்ன பண்ணாங்க? குற்றம் சொன்னாங்க. இப்படி இல்ல, அதாவது குற்றவாளி ஆயிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சார் செஞ்சீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக உட்பட, அதிமுக கூட்டணி கட்சி உட்பட, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உட்பட வேங்கவேல் பிரச்சனையில என்ன செய்திருக்கு? வேங்கவேல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன குரல் கொடுத்திருக்கு? வேங்கவேல் நடந்த கொடுமையை கண்டிச்சு எத்தனை கத்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு? வேங்கவேல் பிரச்சனையை கண்டிச்சு எடப்பாடி பழனிசாமி வேங்கவேலுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா? இல்ல அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வேங்கவேல் மக்களுக்கு சென்றார்களா? அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ வேங்கவேல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்களா? சரி, இது சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி, தாரம் எல்லாமே இருக்கா? இந்த வார்த்தை அதிமுக சொல்றதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறது உங்களுக்கு அதிமுக மீது குற்றம் சாட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைக்கு தார்மீக உரிமை இருக்கு. இருக்கு. உங்கள் கூட்டணியின் தலைவர் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் பார்த்தாரா? அதத்தான் நான் கேக்குறேன். பேசக்கூடிய உரிமையும் உணர்வும் எனக்கு இருக்கு. அதாவது மு.க. ஸ்டாலின் ஏன் போய் பார்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஏன் போகல? சார், நீங்க என்ன சொன்னீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு கோரிக்கை வச்சீங்க. இப்ப ஒரு கோரிக்கை வச்சீங்களே, என்னாச்சு சார்? என்ன கோரிக்கை? ஆணவ படுகொலை சட்டத்தை கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையும் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. திருப்பியும் உங்களை சொல்லுங்க அசிம்பட்டிட்டாரு சார். யார் சார்? அதாவது தேர்தல் அறிக்கையில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள். நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, தலித் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்த, ஏற்கனவே இந்த மக்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சியில் இருந்த அந்த தலைவர், எதிர்கட்சி தலைவர், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏன் திமுகவை விமர்சிக்க மறுக்கிறார்கள்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுவதற்கு ஏன் தயங்குகிறார்கள்? தாழ்த்தப்பட்ட மக்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கண்டனம் தெரிவிக்க ஏன் தயங்குகிறார்கள்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆணவ படுகொலை நடந்தால் ஏன் கேட்க தயங்குகிறார்கள்? மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிறகு 2-3 கிலோமீட்டருக்கு அருகாமையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறவர் எதற்காக கவின் தந்தையை பார்த்து ஆறுதல் சொல்ல வக்கில்ல? ஏன் ஆறுதல் சொல்ல தயங்குகிறார்? அஜித்குமார் படுகொலையை கண்டித்து திமுக அரசை கண்டித்து அறிக்கை விட்ட அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக கவின் தந்தையை பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை, அறிக்கை கொடுக்கவில்லை, ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை? தார்மீக உரிமை இருக்கிறதா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? மதிப்பிற்குரிய இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் கவின் தந்தையை பார்க்கவில்லை?
மரியாதைக்குரிய அமமுக பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் எதற்காக கவின் தந்தையை பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை? தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் யாரும் தலித் மக்களினுடைய, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்குகளை மொத்தமாக வாங்கி ஆட்சிக்கு வந்தார்களா இல்லையா? குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அதிமுக வெற்றிக்கு பாடுபட்டிருக்கிறார்களா இல்லையா? பட்டியல் சமூக மக்கள் அதிமுகவினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை, இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அவர்களை அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கொள்கை உணர்வோடு அந்த கட்சியை நாம் மதிக்கிறோம் என்கிற அடிப்படையில் அந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக உழைக்கிறார்களா இல்லையா? இதுவே நான் கேட்கிறேன், இவ்வளவு வச்சீங்களே, இதுவே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர் இப்படி கேட்க முடியுமா? யார? அவரு உங்களுடைய வாக்கை பெற்று வட தமிழகத்தில் அதனால்தான் ஆட்சிக்கு வந்தாரு. உங்களுடைய கேள்வி விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற நீங்கள், விடுதலை சிறுத்தையை கேட்கிற நீங்கள் எதற்காக அந்த விஷயத்தில் கேட்கவில்லை? நான் கேட்கிறேன் உங்களை. விடுதலை சிறுத்தை கேட்கல, நீங்க கேக்குறீங்களா? நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் திமுகவோடு. அதாவது பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுவது கண்டனத்துக்குரியது என்று திமுக அரசை கண்டிப்பதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? நான் கேட்கிறேன். கவின் படுகொலை ஆணவ கொலை நடந்ததில்ல, ஆணவ கொலை நடந்ததை கண்டிக்கிறோம். கவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், கவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை? இதற்கு பதில் இருக்கா? இல்ல, நீங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே தான் இது வரீங்களா? நீங்க திரு ஸ்டாலின் அவர்களை, அதாவது இல்ல திமுகவை அரசியலுக்காக நான் என்ன கேக்குறேன்னா, திமுகவை நீங்க எதுக்குறீங்கல்ல, எதுக்கு எதுக்குறீங்க? மோடியிடம் மண்டியிடுகிறார் எதுக்குறீங்க? இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு திருமா யாரிடம் மண்டியிடுகிறார்? திருமாவளவன் எவனிடத்துல மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய எவனுக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு கிடையாது. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அடிமையை உடைத்து நொறுக்குவதற்காக ஆர்ப்பரித்த தலைவர் அண்ணன் திருமா. சார், சொல்றது அரசியல் அற்பர்கள் சொல்வது, சொல்வது அரசியல் அனாதைகள் சொல்லுகிற விமர்சனம் அது. அதாவது எங்கள் தலைவரை பார்த்து அப்படி ஒரு விமர்சனம் செய்வது அரசியலில் அறியாமையில் உழலுகிற அரைவேக்காட்டுத்தனமான சொல்லுகிற செய்தி அது. யார் அரைவேக்காடு? எங்கள் தலைவரை தரைக்குறைவாக விமர்சிக்கிற வாய் சவடல் என்று சொல்லுகிறவர் அரசியலில் அரிச்சுவடியே தெரியாத அனாதிதான் அப்படி சொல்லுவான். இல்லை, இப்ப திருமா அவர்கள் கரெக்டா இருக்கிறாரு, சரியா இருக்கிறாரு. யார்கிட்ட? 100% சரியா இருக்கிறாரு. யாரிடத்திலும், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் நலனுக்காகவும் பேசக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன். அப்படிதான் இருந்தது, இப்படியும் இருந்தது. திமுகவுடன் கூட்டணி வைக்கும் முன்பாக வலிமையாக இருந்த ஒரே ஒரு செய்தி, நீங்க எந்த நிலைமையில இருக்கு? சரியான நிலைமையில இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் எவனுக்கும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும், எந்த கோரிக்கையை எழுப்ப வேண்டும், யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும், அந்த கூட்டணியில் எதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எதை முன்வைக்க வேண்டும் என்கிற அறிவு, ஆற்றல் எங்களுக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் யாரிடம், அதாவது விடுதலை சிறுத்தைகள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம், அந்த ஆற்றல் எவனுக்குமே கிடையாது. சரி, இல்ல நான் இன்னொன்னு கேட்கிறேன். 5 ஓட்டுல 1 ஓட்டு விசிக, 100 ஓட்டுல 25 ஓட்டு விசிக, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தவர் திருமா இங்க வா அப்படின்ட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படியெல்லாம் கூட மாட்டாரு, கூப்பிட்டு சொல்றேன் சார். இல்ல நான் ஒரு இதுக்கு சொல்றேன். எங்கள் தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் நரேந்திர மோடியால் கவனிக்கக்கூடிய அளவுக்கு கருத்தியல் வலிமை வாய்ந்த ஒரு தலைவர். நீங்க அதாவது கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க
திருப்பி அதே தானே சொல்றீங்க. நான் சொல்றதை கேட்டுங்க. நரேந்திர மோடி பேசக்கூடிய அரசியல பின்னங்கால் பிடரியில் அடித்து தெரித்து ஓடுகிற அளவுக்கு ஒரு கருத்தியல் சார்ந்த தலைவர் எங்க தலைவர். நீங்க சார் ஏற்றுக்கொள்ள நான் வேண்டிய சொல்றதை சார். கேட்டு நான் சொல்றதை உண்மையா கேளுங்க. இல்ல 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 நான் இல்ல இந்தியா முழுவதும் இல்ல, பட்டியலினத்து எஸ்சி சார்ந்த கட்சிகள் அனைத்தும் மோடியிடம் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி மோடியிடம் சரண்டர் ஆவாத கட்சி விசிகா, அதனுடைய தலைவர் திருமா. அப்படிப்பட்டவர் மோடி வெற்றி பெற்றார். இதுதான் தப்பு. சனாதன சக்திகளிடம் மண்டியிடாத தலைவர் என்று நீங்களே சொல்றீங்களா? அப்போ சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அம்பேத்கரிய பெரியாரிய தலைவர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் சுவாகா பண்ணாங்க. ஆனால் அந்த சக்திகளிடமிருந்து மண்டியிடாத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவரிடம் நட்பு பாராட்டுகிறோம், அண்ணன் ஸ்டாலின் அவரிடம் தோழமை சூட்டுகிறோம், அண்ணன் ஸ்டாலின் அவரிடம் நாங்கள் இருக்க சமூக நீதி அரசியல் இருக்குல்ல, சமூக நீதி அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில், அண்ணன் தம்பி பாசம் என்கிற அடிப்படையில் உறவாடி கொண்டிருக்கிறோமே தவிர யாரிடமும் மண்டியிட்டு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அண்ணன் திருமாவளவனுக்கு கிடையாது. இப்பொழுது திருமா அவர்கள் ஸ்டாலினிடம் மண்டியிட்டு கிடப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இதுக்கு என்ன? அதாவது ஒண்ணு சொன்ன பதில் இல்ல இல்ல அது அப்படியே அதாவது தான் என்ன செய்கிறோம் என்று அந்த நிகழ்வை தான் எந்த அளவிற்கு நாம் பாரதிய ஜனதாவிடம் மண்டியிடுகிறோம் என்ற அந்த உணர்வை எங்களிடம் வெளிப்படுத்துகிறார். அது எங்களுக்கு பொருந்தாது. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. எங்கள் தலைவரை மண்டிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன சொல்லுன்னா, சனாதன சக்திகளிடம், RSS கும்பலிடம், பாரதிய ஜனதா கட்சியிடம் மண்டிட்டு கிடக்கிறவர்கள் எங்களை மண்டிட்டு கிடப்பதாக அவர்கள் செய்வதே எங்களிடம் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு பொருந்தாது. அது உங்களுடைய அரசியல் அறியாமை. இல்ல அப்படிதான் தெரியுது. அது உங்களுடைய அரசியல் அறியாமை. இல்ல இல்ல திருமாவுடைய அரசியல் அறியாமை. இல்ல திருமாவுடைய உங்களுடைய அரசியல் அறியாமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பல்ட் அடிக்கிறத பார்த்தா பல்ட் நாங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமா அடிச்சிட்டு இருக்காரு. நெஞ்சை நிமிர்த்தி இருக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு உதாரணம், இப்ப கரண்ட்ல துப்புரவு பணியாளர்களை பர்மனன்ட் செய்யணும் அப்படின்ட்டு சொன்னவரு 3 நாள் கழிச்சு அது தேவையில்லை, அதாவது தேவையில்லை, அது சமூக நீதிக்கு எதிரானது. முதல்ல அதாவது போராட்டக்காரர்களை சந்தித்து போராட்டம், உங்களுடைய போராட்டம் நியாயமானது, உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும், நான் முதலிட கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லிவிட்ட பிறகு முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும், முடிவெடுக்க வேண்டும்னு சொல்லியாச்சு. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொள்ளாத அரசியல் அற்பர்கள் எங்கள் தலைவர் மீது சேட்டை வரி பூசுகிறார்கள். அடுத்து பிறந்தநாள் விழாவில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும், அவர்கள் கோரிக்கை நியாயமானது, ஆனாலும் பணியை என்ன செய்தி சொல்ல விடுங்க. இல்ல பணியை நீங்க மாத்த கூடாது. பதில் சொல்ல விடுங்க. இல்ல நீங்க மாத்த கூடாது. திருமாவளவன் என்ன சொன்னாங்க? பதில் சொல்ல விடுங்க. பர்மனன்ட் பண்ணனும். பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க சார். அது மாத்தறீங்க, மனமாட்டீங்களா? பதில் சொல்ல விடுங்க சார். பிறந்த நாள் விழாவில் எங்க தலைவர் பேசுறாருங்க, இந்த கோரிக்கை நியாயமானது, அவர்கள் பணி நிரந்தரம் செய்வதற்கு கோரிக்கை கேட்கிறார்கள், நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆனாலும் இந்த தொழிலை ஒரே சமூகம் மட்டுமா செய்ய வேண்டும், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்கிற பார்வை சமூக நீதி பார்வை. அந்த பார்வை என்பது இந்த பட்டியல் சமூக மக்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த இழிவான தொழிலை இந்த மக்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா? வேறு யாருக்கும் அது பொறுப்பு கிடையாதா? அப்போ சமூக நீதியின் அடிப்படையில், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த துப்புரவு பணியை, தூய்மை பணியை செய்வதற்கு விகிதாச்சார அடிப்படையில், சமூக நீதியின் அடிப்படையில் அனைவருக்கும் அமர்த்த வேண்டும், அனைவரையும் அமர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக, அந்த மக்கள் இழித்தொழிலை செய்யக்கூடாது என்பதற்காக, இது எல்லோரும் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தியை அரசியல் அற்பர்கள் திரித்து பேசுகிறார்கள். அப்பனா நீங்க ஆளுகின்ற அரசிடம் தூய்மை பணியாளர் இதுல ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு சொல்லுவீங்களா? சொல்லிட்டோமே, ரிசர்வேஷன் கொண்டு அதுதாங்க சமூக நீதி. அதுதான் சொல்றேன். சமூக, இப்போ சமூக நீதி, அதாவது
இடபிள்யூஸ் என்று சொல்றாங்கல்ல, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, முற்பட்ட சாதியினருக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா, அதை நீங்க இந்த குப்பை பொறுக்கத்திலையும் கொடுங்க. அதுதான் எங்களுடைய பார்வை. ரைட்டு. நீங்க இப்ப கரெக்டா வந்துட்டீங்க. இந்த கோட்டால யாராவது பட்டியல் இனத்து எஸ்சி கோட்டால வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வாங்காதவங்க இன்னும் அடிமட்டத்திலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுங்க. அதுல இதுல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு கொண்டு வரலாம்ல. தாராளமா கொண்டு வரலாம். அனுபவிச்சுட்டே இருக்கணும். யார் அனுபவிக்கிறான்? எஸ்சி கோட்டாவை அனுபவிச்சுட்டே இருக்கணும். சரி, கீழ் மட்டத்துல இருக்க அப்படியே இருக்கணும். அப்ப யாரு சொன்னா கீழ் மட்டத்துல பொருளாதார அளவீடு கொண்டு வரணும் இல்லல. பொருளாதார அளவுகோல் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. அதாவது சாதியால் முற்பட்டவர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தது சமூக நீதிக்கு எதிரானது. அந்த சட்டம் சர்வாதிகாரத்தால் இயற்றப்பட்டு அது சமூக நீதிக்கு எதிராக கொடுக்கப்பட்டது. உங்க கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரசும் ஆதரித்தது, கம்யூனிஸ்டும் ஆதரித்தது. இதுக்கு என்ன சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம். நீங்க இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம். மத்த கட்சி கம்யூனிஸ்ட்ல ஆதரிக்காது. இல்ல, இந்த எஸ்சி கோட்டாவை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை ஒருபோதும் இடதுசாரிகள் ஆதரிக்காது. இது கேரளாவில் நடைமுறை இருக்கு. எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கு. எங்க சமூக நீதிக்கு எதிரான சட்டங்க அது. நீங்க சொல்றீங்க எதிரான சட்டம் அது. நீங்க சொல்றீங்க. பட்டியலின மக்கள் சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பெற்று கல்வி கற்று இப்போதுதான் அவர்கள் குறைந்தபட்சம் அதிகாரத்திற்கு வர முடியுது, பொருளாதார ரீதியா வலிமை பெற முடியுது. சனாதன கும்பல் எதிரா இருக்க, அதுக்குதான் சனாதன கும்பல் எதிரா இருக்க. இந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் நீங்க கேட்க வேண்டியதானே? இங்க எஸ்சியிலையும் அதே மாதிரி பட்டியல் இனத்தையும் கொண்டு வரணும். வீக்கர் செக்ஷன் சமூக நீதிக்கு எதிரானதுங்க. சோசியல் ஜஸ்டிஸ் அகைன்ஸ்ட் ஆப்போசிட். அதே உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஏங்க தவறுங்க, அது ஏற்க கூடாது. அதாவது முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார அளவுகோலை அந்த கருத்தை உள்வாங்கின பிறகுதான் அவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனாரு. நீங்க பொருளாதார அளவுகோல் சமூக நீதிக்கு எதிரானது. அதாவது அனைத்து சமூக மக்களும் நீங்க பொருளாதாரத்துல இல்ல கல்வியில மேம்படணும்னாக்கா சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தாதான் சரியா இருக்கும். பொருளாதார அளவுகோல் கூடாது. இப்ப பொருளாதார அளவுகள் கூடாது எதனால சொல்றாங்கன்னாக்கா, ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு தெருவுக்குள்ள வராத, குளத்துல இறங்காத, கிணத்துல தண்ணி எடுக்காத, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று ஒதுக்கிப்பட்டி வைக்கப்பட்டிருக்கிற சமூகம் மேம்படும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளாம அரசியல் அற்பர்கள் பேசுறாங்க. சரி, இதுல இப்ப கோவில்ல நுழைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்ப திரௌபதி அம்மன் கோவில் பூட்டி கிடக்குது, வரக்கூடாதுன்ட்டு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? முடிச்சிட்டீங்களா? நீங்க இல்ல கேள்வி கேட்டீங்களா? என்ன செஞ்சீங்க? கேள்வி கேட்டீங்களா? கேள்வி கேட்டீங்களா? ஆமா, கேட்டீங்களா? என்ன செஞ்சீங்க? சரியா கேட்டீங்க. சகோதரருக்கு வாழ்த்துக்கள், சரியா கேட்டீங்க. திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் போகக்கூடாது என்று சொல்லி எந்த இஸ்லாமியராவது சொன்னானா? நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் போகக்கூடாதுன்னு எந்த கிறிஸ்துவனாச்சும் சொன்னானா? திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் போகக்கூடாதுன்னு சொன்னது யாரு? இந்து. திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் போகணும்னு சொல்றது யாரு? இந்து. இந்துக்களுக்காக பேசுகிறோம், இந்துக்களுக்காக நாங்கள் உரையாடுகிறோம், இந்துக்களுக்காக நாங்கள் வரிந்து கட்டி கொண்டு வருகிறோம். இந்துக்கள் தான் இந்து என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது RSS கும்பலோ எதற்காக திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் ஒரு இந்துவை வரக்கூடாது என்று சொல்கிறன்னு சொல்லி ஏன் இந்து அமைப்புகள் கேட்கல? பாரதிய ஜனதா ஏன் கேட்கல? சார், உங்களுடைய அரசாங்கம் நினைத்தால் அதை ஓபன் பண்ணி உள்ள விடலாம். ராணுவத்தை வச்சு உள்ள விடலாம், போலீஸ் வச்சு உள்ள விடலாம். நீங்க திசை திருப்பாதீங்க. திசை திருப்பாதீங்க. என்ன கேக்குறேன்னா, இப்படியே நீங்க முட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க திருமா விசிகா இப்படி முட்டு கொடுத்திருக்க உங்களுடைய கேள்வி அவர்களுக்கு. சார், இந்துக்களுக்காக பேசுறாங்க சார். இங்க சார் RSS கும்பல் இந்துக்களுக்காக பேசுதா இல்லையா? இந்துக்கள் ஒற்றுமையை பேசுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த தெருவுக்குள் போக வேண்டும் சொல்லி போராடுகிறவன் யார்? தலித்து தானே, பட்டியல் சமூகம் தானே.
பட்டியல் சமூகத்தை ஏன்டா உள்ள விட மாட்டாரு? அவன் இந்து தானடா, இந்துக்காக நான் வரேன். ஏன் இது இந்துக்களுக்காக இந்த பாஜக கும்பல் பேசல? அதை கேட்க ஏன் யோக்கியது இல்லை உங்களுக்கு? ஏன் இந்துக்களுக்காக வரல நாங்க கேட்கல? ஸ்டாலின் அரச, தமிழ்நாடு அரச ஏன் வந்து நீங்க வந்து இந்து மக்களா இருக்கிற பட்டியல் சமூக மக்களை ஏன் உள்ள விட மறுக்கிற? உன் போலீஸ் என்ன பண்ணுது? தமிழக அரசை கண்டிக்கிறேன் அப்படின்னு ஏன் ஸ்டாலின் இவங்க கேட்கல? சார் அவங்க விடுங்க சார். சார் அவங்களே எப்படி சொல்ல முடியும்? நீங்க அது தவறு. நீங்க கூட்டணி சனாதன கும்பலுக்கு துணைபுற மாதிரி கேள்வி கேக்குறீங்க, தப்பு அது. ஆளுகின்ற அரசாங்கம் சார், ஆளுகின்ற அரசாங்கம் ஏன் சார் நீங்க கேட்க மாட்டீங்க? செய்யலாம். நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. எதிர்க்கட்சியா கேட்கல? எதுக்கு சார் இப்படி எதிர்க்கட்சி கேட்கலாம், எதிர்க்கட்சியா கேட்கலாம். கொடுக்குறீங்க? எதற்கு நாங்க முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் விசிகாவுக்கு இல்ல. சரி, இந்துக்களுக்காக பேசுறாங்கல்ல, மனு தர்மத்தை பேசுறாங்கல்ல, இந்துக்கள் இந்துக்கள்னு பேசுறாங்களா? எந்த இஸ்லாமியனும் வந்து தடுக்கல, எந்த கிறிஸ்துவனும் தடுக்கல. ஆனால் ஒரு இந்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கும் போது இந்த இந்துக்காக பேசுறோம் எந்த சந்தில நின்னா, எந்த பொந்துல நிக்கிறான்? ஏன் வந்து கேட்க மாட்டான்? ஏய் அவன் இந்து, என்னுடைய தமிழ் சகோதரன், என்னுடைய இந்து சகோதரன், அவன் அந்த கோயிலுக்குள்ள போகுவான் அப்படின்னு கேட்க எந்த கட்சிக்கு துப்பு இல்ல, எந்த தலைவருக்கு துப்பு இல்ல. விசிகா தான் ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு, விசிகா தான் கேட்டுச்சு. அப்பனா திரு முதல்வருக்கு நீங்க சொல்றது பொருந்துமா? என்ன பொருந்தும்? இப்ப இல்ல, துப்பு இல்ல, எந்த தலைவருக்கு இல்ல அப்படின்றா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்துமா? நான் கேட்கறது இது மடமாற்ற வேணாம், மடமாற்ற. நீங்க சொல்றது கேட்டுட்டீங்கல்ல கேள்வி. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருந்தாலும் தவறுதான், யாரு இருந்தாலும் தவறுதான். அது முதல்வராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறுதான். நீங்க ஆணவ படுகொலை சட்டம் இயற்ற வேண்டும் சொன்னதுக்கு ஏன் இன்னும் சட்டம் இயற்றல? இது ஒன்றிய அரசு சட்டம் இயற்றிச்சா? தமிழக அரசு, ஒன்றிய அரசு சட்டம் இயற்றிச்சா? நீங்க மடமாற்றம் ஒன்றிய அரசு சட்டம் இயற்றா? கேட்கறதுக்கெல்லாம் மடமாட்டிட்டே இருக்கிறீங்க. நீங்க தமிழக அரசுக்கு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம், சிறப்பு சட்டம் ஏற்றணும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். கூட்டணியோட வச்சீங்களா இல்ல? ஏன் கொண்டு வரல? கொண்டு வருவாங்க, இப்பதான் வச்சிருக்கோம். மற்ற ஜாதி ஓட்டு கிடைக்காம போயிடும்னு பயப்படுறாங்கல்ல. முடிச்சிட்டீங்களா? அது போனாரா, கள்ளக்குறிச்சி போனாரா? முடிச்சிட்டீங்களா? இப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் திருப்பியும் அங்க போவேன் இங்க வாங்க சார், திருப்பியும் எடப்பாடி எதிர்கட்சி பாஜக சொல்றீங்க. அரசாங்கம் தமிழக அரசு மேல சார், அந்த அரசாங்கத்தை ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார்? எதிர்கட்சி தலைவர் சார் அவரு. ஆணவ கொலை தடுப்பதற்கு தடுப்பு சட்டம் கொண்டு வரணும், திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், தீர்மானம் நிறைவேற்றணும். சொல்லுங்க. நீங்க போய் நாங்க சொல்லிட்டோம், விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வச்சிட்டோம். விடுதலை சிறுத்தைகள் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சிட்டோம். மற்ற கட்சிகள் எதற்காக வலியுறுத்த தயங்குகிறது? மற்ற கட்சிகளுக்கு வலியுறுத்த தயங்குகிறது. தமிழக அரசாங்கம் நீங்க எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை முட்டுக்கடை போட்டு டம்மி ஆக்கிட்டு இருக்காரு அதாவது விடுதலை சிறுத்தைகளை டம்மி ஆக்குவதற்கு எவனுக்கும் வந்து அறிவு கிடையாது சார். விடுதலை சிறுத்தைகள் இருந்து வீரியமிக்க பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். நீங்க மது ஒழிப்பு சார் இல்ல மாநாடு நடத்தி என்ன ஆச்சு? அது சார் மது ஒழிப்பு மாநாடு நடத்தி என்ன ஆச்சு சார்? என்ன ஆகணும்? என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? அத யாரு வந்து கலந்துக்கிட்டு வீக் ஆக்குனாங்க சார்? அதாவது மது ஒழிப்பு நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, மது ஒழிப்பு நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க இந்த பட்டியல் சமூக மக்களை வந்து மதுவை குடிச்சு பாழாக்குற விஷயத்துல வந்து எவன் செஞ்சாலும் தப்பு தான். நாங்க எங்களுக்கு தார்மீக கடமையை நாங்க செய்யறோம், சரிங்களா? யாரை கூப்பிட்டு பேச வைக்கணும், யாரை கூப்பிடக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்க எல்லாம் யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு, சரிங்களா? நீங்க செய்யற தப்ப சாதி ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துறதுக்கு திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் முன்வாங்கங்க. பட்டியல் சமூக மக்களை வன்கொடுமை பண்றதை தடுத்து நிறுத்துறதுக்கு அனைத்து குரல் கொடுக்க வீதிக்கு வாங்க. விடுதலை சிறுத்தையை கேள்வி கேட்கறத விட்டுருங்க. முதல்ல விடுதலை சிறுத்தையை என்ன செய்யணும், ஏது செய்யணும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தை யாரும் காயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் எல்லாம் கல்யாண மண்டபங்களாம் மாறி போயிட்ட, ஜாதி மறுப்பு கல்யாணத்துக்கெல்லாம், காதல் கல்யாணத்துக்கெல்லாம் இது பண்ணு. உங்களுடைய கட்சி அளவில் அதே மாதிரி மாற்ற போறீங்களா சார்? அதாவது சாதி மறுப்பு திருமணம் என்பது இங்கே சமத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, புரியுதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட சொல்லியிருக்கிறாரு, சாதி மறுப்பு திருமணம் செய்து வருவர்களுக்கு கமலாலயம் திறந்திருக்கும், எங்களுடைய கட்சி அலுவலகம் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்ல வரவேற்கிறோம், நீங்க வாழ்த்துறோம். திரும்ப ஒன்னும் சொல்லல சார். திருமாவளவன் எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும் சார், எங்களுக்கு தெரியும் சார். அதாவது என்னென்ன நோக்கத்துல எதை செய்யணும், அது சமத்துவம் இருக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும், ஜனநாயகம் இருக்கணும், அதற்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்குங்க. அதுக்கு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாங்க நீங்க, எங்களுக்கு தெரியுங்க.
அதாவது சார், விடுதலை சிறுத்தைகள் என்பது இந்திய அளவில் ஒரு அரசியல் வழிகாட்டக்கூடிய இயக்கம். நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். எங்களுக்கு நீ பாடம் யாரும் எடுக்க வேண்டாம். வேணா உங்களுக்கு வேணா அரசியல் எப்படி செய்யணும்னு வாங்க. சமூக நீதியா எப்படி பேசணும், சோசியல் ஜஸ்டிஸா எப்படி பேசணும், மாநில சுயாட்சா என்ன பேசணும், வர்க்க விடுதலையா என்ன பேசணும், மானுட விடுதலையா என்ன பேசணும், முதலாளித்துவத்தை பற்றி என்ன பேசணும், பாட்டாளி வர்க்கத்தை பற்றி என்ன பேசணும், உங்களுக்கு அரசியல் தேவைன்னா எங்கள்கிட்ட அவங்க கற்று தரணாங்க. சரி சார், இந்த அரசியலை ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு, தமிழகத்துக்கு நீங்க சொன்னா புரிய வைக்கலாம். அவங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலாம். அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது கேட்டு பெற வேண்டியது திருமா அவர்கள், விசிகா அவர்கள், கை கட்டி மௌனமாக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள். காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் விமர்சனம் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒருவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமான விமர்சனத்தை, அரசியல் சார்ந்த விமர்சனத்தை, ஜனநாயக ரீதியாக, நட்பு ரீதியாக, அனைவருக்குமான அரசியலை நீங்கள் ஆரோக்கியமாக விமர்சனம் செய்தால் அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் செவி கொடுக்கும். அற்பர்கள் பேசக்கூடிய, அற்பர்கள் வைக்கக்கூடிய அற்பத்தனமான அரசியலுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். வணக்கம்.